சார் இதுக்கு நடுவுலங்க சார் பனையூர் வீட்டுல போயிட்டு திரு விஜய் அவர்கள் இத மாதிரி வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, கொலையாளியே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க சார். அது யார், எந்த பொதுமக்களும் கிடையாது, திமுக அனுப்பிய ஆட்கள். நான் இந்த 2 நாளைக்கு பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே, கவலைப்படாதீங்க. 2026 நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம். இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம். மக்கள் மன்னதே அன்பா